நற்றுணையாவது நமச்சிவாயவே. காரைக்கால் அம்மையார்னு சொன்னாலே நமக்கு மாங்கனி திருவிழா தான் நினைவுக்கு வரும். 63 நாயன்மார்கள்ல முதல் பெண் நாயன்மாரான புனிதவதியார் வீட்டுக்கு சிவபெருமானே சிவனடியார் வேஷத்துல வந்து உணவு யாசிக்கிறாரு. புனிதவதியாரும் அந்த சிவனடியார வரவேற்று அன்னம் பாலிச்சு அதோட அவங்க கணவர் கொடுத்த 2 மாங்கனில ஒரு மாங்கனிய அவருக்கு படைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீடு திரும்பின பரமதத்தன் தான் கொடுத்து அனுப்பின மாங்கனில உன்னை வாங்கி ருசிச்சு சாப்பிட்டுட்டு புனிதவதியார் கிட்ட இன்னொரு மாங்கனிய எடுத்துட்டு வர சொல்றாரு. புனிதவதியாருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம இறைவன் கிட்ட மனசார வேண்ட இறைவனுடைய அருளால அவங்க கையில மாங்கனி கிடைச்சது. ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த மாங்கனிய தன்னுடைய கணவருக்கு சாப்பிட கொடுக்க அதை ருசிச்ச பரமதத்தன் ஏற்கனவே உண்ட மாங்கனியை விட இதோடைய சுவை ரொம்ப அதிகமா இருக்கணும், அதை காட்டிலும் இது மாறுபட்டு இருக்குதுன்னு புனிதவதியார் கிட்ட காரணத்தை கேட்க புனிதவதியார் சிவபெருமானுடைய திருவிளையாடலை எடுத்துரைக்கிறாங்க. இதை நம்பாத பரமதத்தன் திரும்பவும் ஒரு மாங்கனிய இறைவன் கிட்ட கேட்டு பெற்று தருமாறு கேட்க புனிதவதியாரும் சிவபெருமான மனசார வேண்டி மாங்கனிய பெற்றாங்க. இத நேர்ல பார்த்த பரமதத்தன் இறையருள் கொண்ட புனிதவதியார பார்த்து பயந்து அவங்கள விட்டு விலகினாரு. கணவனே தன்னை ஒதுக்குனதுக்கு அப்புறம் இந்த மனித உடல் வேண்டான்னு இறையருள்ல பேய் உருவு கொண்டு கைலாயத்துக்கு போய் பின்ன ஆலங்காட்டுக்கு வந்து சிவபெருமானோட ஒன்றரை கலந்தாங்கன்றது வரலாறு. இந்த மாங்கனி திருவிழா ஆனி மாதம் பௌர்ணமி ஒட்டி தான் வரும். இந்த வருஷம் ஜூன் 27 மாப்பிள்ளை அழைப்பு, அதை தொடர்ந்து ஜூன் 28 காரைக்கால் அம்மையாருக்கும் பரமதத்தனுக்கும் திருமண வைபவம், பிக்ஷாண்டவர் வீதி உலா. இந்த நாள்ல தான் மாங்கனிகளை இறைச்சி பிடிச்சி மாங்கனி திருவிழாவை ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. பக்தர்கள் வீசுற இந்த மாங்கனியை பிடிச்சு சாப்பிடுறவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ன்றது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. இது காலையில நடக்கும். இதை தொடர்ந்து இரவுல அமுது படைத்தல் நடக்கும். இதை தொடர்ந்து 30ஆம் தேதி காலையில 5 மணிக்கு காட்சி கொடுத்தல் நிகழ்வோட இந்த திருவிழா நிறைவடையுது. வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த திருவிழாக்கள்ல பங்கேற்று இறைவனுடைய திருவருளை பெறுங்க. திருச்சிற்றம்பலம்.